டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்றனர். அப்போது அவர்கள் மீது டெல்லி காவல்துறை, RAF மத்திய படையினர் லத்திகளால் கொடூரமாக தாக்குதல் நடத்தினர். இதில் ஏராளமான மாணவர்கள் காயமடைந்தனர். இதனிடையே ஜூலை 20ஆம் தேதி பேரணி போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான மிதமிஞ்சிய தாக்குதலை விசாரிக்க கோரி தொடரப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடங்கிய அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது போராட்டம் நடத்தினார்கள் என்பதற்காகவே அவர்கள் மீது போலீசார் லத்திகளால் தாக்குதல் நடத்தியதை நியாயப்படுத்த முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அமைதியான முறையில் போராடுவதற்கு அரசியலமைப்பு அனுமதி அளிக்கிறது. அமைதியான முறையில் போராட்டம் நடத்த உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். அவை மறுக்கப்படக்கூடாது. அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படுகிறது என்பதற்காக போலீசார் எல்லை மீறி மிதமிஞ்சிய தாக்குதல் நடத்துவதை நியாயப்படுத்த முடியாது என்றும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.